السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹா நேரம் முஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் ஓதினால் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அதே போன்று லுஹாவுடைய தொழுகையின் சிறப்புகள் என்ன என்பதனையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய 4 ரகாத்துகளை வளமையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள்கள் கூறுகிறார்கள், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவது நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் காரணமாக என்று சஹாபாக்கள்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. லுஹாவுடைய தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலவுகளையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.